Okay, good morning to you all children. Today let us see on optics lesson. What are the learning outcomes of the optics lesson if we learn? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா the laws of refraction பார்க்குறோம், properties of light பார்க்குறோம், scattering of light பார்க்குறோம், understand the images formed by the convex lens, analyze the Lie diagram and the concave lens and convex lens, understand the working of human eye alignments. Okay, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் பார்க்கும்போது லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஏன் லைட் வந்து ஒரு எனர்ஜின்னு சொல்கிறோம்? ஏதாவது வேலை செய்ய முடிஞ்சால் தானே அது எனர்ஜின்னு சொல்லுவோம். இங்கே லைட்டு பார்த்தீங்கன்னாக்கா இட் எவேட்ஸ் டார்க்னஸ், இருட்டை போக்குது, அது ஒரு வேலை. இப்போல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லைட் மூலியமாக நமக்கு வந்து ஸ்கேனிங்லேருந்து மெடிக்கல் யூஸ் ஆகுது. நம்மளுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கூட லைட் மூலியமாகவே இப்போல்லாம் வந்து ஜாயின் ஆகுது, முடியுது நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். Light does not need any medium for its propagation. It can even travel through vacuum. The speed of the light in vacuum or air is 3 into 10 to the power 8 meter per second. ஓகேங்களா? ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, since light is in the form of waves, it's characterized by wavelength and frequency. Which are related by the following equation. C is equal to nu lambda. இந்த பி மாதிரி இருக்கிறத நம்ம நியூன்னு படிக்கணும். நியூனா ஃப்ரீக்வன்சி, லாம்டானா வேவ்லென்த்து. இது ஒரு ஃபார்முலா, இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்டு லைட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கனாக்கா ரெட் கலருக்கு ஒரு வேவ்லென்த் இருக்கும், க்ரீன் கலருக்கு ஒரு வேவ்லென்த் இருக்கும், ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வேவ்லென்த் இருக்கும். Among the visible light, violet light has the lowest wavelength and red light has the highest wavelength. Okay va? அடுத்தது பார்த்தீங்கன்னா, when light is incident on interface between two media, it is partly reflected and partly refracted. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. refraction of light பாருங்களேன். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பென்சில் இந்த பக்கம் வச்சுருக்காங்க, அந்த பக்கம் ஒரு பென்சில் வச்சுருக்காங்க. இந்த பென்சில் உடஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ உடஞ்ச மாதிரி இருக்கிறது தான் நேராக வரக்கூடிய லைட் அப்படியே வந்து உடஞ்சி இந்த உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற வந்து ஏர், கீழே இருக்கிறது வந்து வாட்ரு. ஏர் ஒரு மீடியம், வாட்டர் ஒரு மீடியம். ஏர் வந்து ரேரர் மீடியம், வாட்டர் வந்து டென்சர் மீடியம். ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு லைட்டு போகும்போது இது மாதிரி நமக்கு ரீஃப்ராக்ட் ஆகும். அதோட பார்த்து பெண்டாக இருக்கும் அல்லது வேறவாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ராக்டட் ரே ஆஃப் லைட் அண்ட் த நார்மல் டு த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். இங்கே கூட இன்னொன்று சேர்த்துக்கணும். த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் all lie in the same plane. சரிங்களா? செகண்ட் லா, the ratio of sine of the angle of incidence and the sine of angle of refraction is equal to the ratio of refractive indices of the two media. This law is known as Snell's law. mu 2 by mu 1 is equal to sin I by sin r. Muன்றது இங்கே refractive index. யூ மாதிரி இருக்கிறத நம்ம மியூன்னு படிக்கணும். ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். ஒரு லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டுச்சின்னு சொன்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்ட உடனே அது அப்படியே சிதறடிக்கும். அந்த மாதிரி வேறு வேறு டைரெக்ஷனில் சிதறடிக்கிறது தான் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டு. இந்த ஸ்கேட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் இருக்குது, இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் இருக்குது. எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னால் அது தன்னுடைய எனர்ஜியை லூஸே பண்ணாது. இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னால் தன்னுடைய எனர்ஜியை லூஸ் பண்ணணும். அதிலே ராலே ஸ்கேட்ரிங், மை ஸ்கேட்ரிங், டிண்டால் ஸ்கேட்ரிங், ராமன் ஸ்கேட்ரிங் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குங்க.
இந்த ராலே ஸ்கேட்ரிங் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் வேவ் லென்த்து அதிகமாக ஸ்கேட்டர் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் ராலே ஸ்கேட்ரிங். மை ஸ்கேட்ரிங் பற்றி ஒன்றும் இல்லை. டிண்டால் ஸ்கேட்ரிங் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா திசையிலையும் எந்த டைரெக்ஷனில் வேணால் போகும் அப்படிங்கிறது டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. சரியா? A lens is an optically transparent medium bounded by two spherical refracting surfaces or one plane and one spherical surface. இந்த லென்ஸோட மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம். லென்ஸ் என்ன டைப்ஸ் எல்லாம் கிளாஸில் பார்த்துருக்குறோம். நான் போர்டில் வரைஞ்சிருக்கிறேன். லென்ஸ் இஸ் பேசிக்கலி கிளாசிஃபைடு இன்டு டூ டைப்ஸ். ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொன்று கான்கேவ் லென்ஸ். பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ், பிளேனோ கான்கேவ் லென்ஸ். டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ். சரியா? அப்புறம் பை கான்வெக்ஸ் லென்ஸ்னால் ரெண்டு பக்கமும் வளைஞ்சிருக்கிறது. பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் ஒரு சைடு வளைஞ்ச ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இன்னொரு சைடு வளைஞ்சிருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் மெனிஸ்கஸ் அப்படிங்கிறது இந்த லாஸ்டில் இருக்கிறது. அதே மாதிரி டைவர்ஜிங் லென்ஸில் கூட கான்கேவ் லென்ஸ் இருக்குது, பை கான்கேவ் லென்ஸ் இருக்குது, பிளேனோ கான்கேவ் லென்ஸ் இருக்குது, நெகட்டிவ் மெனிஸ்கஸ்ன்னு இருக்குது. இது வந்து இமேஜ். இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பை ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் பார்ப்போம். இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு நான் கிளாஸில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரூல் என்ன சொல்லுது? ஆப்டிக் சென்டர் வழியாக லைட்டு போச்சுன்னு சொன்னால் அது டீவியேட் ஆகாமல் போகும். அது கான்கேவ் லென்ஸாக இருக்கணும், கான்வெக்ஸ் லென்ஸானா இருக்கட்டும், எதுனாலும் சொல்லுது இல்லையா? அடுத்த விஷயம் ரூல் 2. when the rays of light are parallel to concave lens, principal axis, it strikes the convex lens or a concave lens and refracts. The rays as converge to the convex lens appear. இது கன்வர்ஜ் ஆகும், இல்லைன்னா டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜ்ன்றது கான்கேவ் லென்ஸுக்கு, கன்வர்ஜன்றது கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. அது பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் வழியாக போகுது. இங்கே பாருங்கள், இந்த ரெட் லைட் வந்து பேரலாக வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஃப் வழியாக போகுது. அதே தான் கான்கேவ் லென்ஸுக்கு கூட. ரூல் 3. எஃப் வழியாக போச்சுன்னு சொன்னால் அது பேரலாக போகும். இந்த 3 ராவும் உங்களுக்கு கிளாஸில் எடுத்திருக்கேன் நான். வெரி குட், பார்த்துக்கோங்க. ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். பேரலாக வரக்கூடிய லைட்டு எல்லாம் ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும். அதான் பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பியாண்ட் சி. இதுக்கு ஏற்கனவே நீங்கள் டயக்ராம் நான் அந்த 2 சென்டிமீட்டர் வச்சு வரைய சொன்னேன் இல்லையா? அது பியாண்ட் சியில் வச்சாக்கா நமக்கு எங்கே கிடைக்குது? எஃப்க்கும் 2Fக்கும் நடுவில் கிடைக்குது. 2Fன்றது புக்கில் சீன்னு போட்டிருந்தாங்க, நானும் சீன் தான் வச்சு நடத்தியிருக்கேன். இந்த இமேஜஸ் எங்கே அந்த 2 ரேவும் ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். அப்போது இன்வெர்ட்டடாக இருக்குது, அந்த இமேஜை விட இது சின்னதாக இருக்குது, ஆப்ஜெக்டை விட சின்னதாக இருக்குது, அதனால் டிமினிஷ் இமேஜ். புரியுறதா? ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு அட் சி. இது எப்படி இருக்கும்? இன்வெர்ட்டடாக இருக்கும், சேம் சைஸில் இருக்கும். சியில் வச்சா அல்லது 2Fல வச்சா அதே 2F அல்லது சிலேயே கிடைக்கும். இன்வெர்ட்டடாக இருக்கும். ரியல்னால் ரைட் சைடில் வர்றதெல்லாம் ரியல். பாருங்கள், இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆப்ஜெக்ட் பிட்வீன் எஃப் அண்ட் சி. லெஃப்ட் சைடில் பாருங்கள், எஃப்க்கும் சிக்கு நடுவில் வச்சுருக்குறோம். அப்போ இந்த இமேஜ் எப்படி இருக்கும்? ஒன்று பேரலாக போகுது, இன்னொன்று ஆப்டிக் சென்டர் வழியாக வருது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து என்லார்ஜாக இருக்கும், தலைக்கீழே இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல், அது சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ரைட் சைடில் கிடைக்கிறதுனால அது ரியல் இமேஜ். அட் எஃப்பில் வச்சோன்னு சொன்னாக்கா
இதே மாதிரி பேரலாக ஒரு ரே ஆப்டிக் சென்டர் வழியாக வந்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பேரலாக போகும், எங்கேயும் மீட் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் பிளேஸ் பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அண்ட் ஆப்டிக் சென்டர் ஓ. எஃப்க்கும் ஓக்கும் நடுவில் வச்சா இதே மாதிரி தான் டைவர்ஜ் ஆகி போகும். அதை நம்ம ரீட்ரேஸ் பண்ணினோன்னு சொன்னால் அது வந்து சேம் சைட்லேயே கிடைக்கும், எரெக்டாக கிடைக்கும். அப்போ சேம் சைடில் கிடைக்கிறதுனால இது வந்து நமக்கு விர்ச்சுவல் இமேஜ். கேமரா லென்ஸை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்? Convex lenses are used in camera lens. They are used as magnifying lens. Magnifying lens na பெருசா காட்டுது. They are used in making microscope, telescope and slide projectors. They are used to correct the defect of the vision called hypermetropia. Refraction through a concave lens. இதுதான் நம்ம இப்போ கிளாஸில் பார்க்கணும். இப்போது இன்ஃபினிட்டியில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரெண்டு ரேஸும் வரும். ரெண்டு ரேஸும் வந்து டைவர்ஜ் ஆகி வெளியே போயிடும். அப்போ வெளியே போனால் நமக்கு இமேஜை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ரீட்ரேஸ் பண்ணால் அது எஃப்பில் வந்து அமையும். ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ். இப்படி வச்சாக்கா இது கூட என்ன பண்ணோம், நேராக வந்து டைவர்ஜ் ஆகும். ஒன்று ஆப்டிக் சென்டர் வழியாக லைன் போகும். இது ரெண்டும் எங்கேயோ டைவர்ஜ் ஆகிறதுனால இது மீட் ஆகிற பாயிண்டில் A1 B1 வச்சுருக்கோம் பாருங்கள், அதுதான். அப்போ எல்லாமே எரெக்டாக தான் கிடைக்கும். எரெக்டானா நேராக இருக்கும், தலைக்கீழே இருக்காது. டவுன் ஏதோ சின்னதாக கிடைக்கும், டிமினிஷ். அப்போது கான்வெக்ஸ் லென்ஸில் டிமினிஷ்டும் கிடைக்கும், என்லார்ஜும் கிடைக்கும். இதில் வெறும் டிமினிஷ்டு மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு. சரியா? ஓகே. இது டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ நம்ம கிட்ட போக போக ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக மாறும். 1 பாருங்கள், அதே 1 பாருங்கள், 2 பாருங்கள், 2 பாருங்கள். தூரம் இருக்க இருக்க சைஸ் இன்னும் நமக்கு சின்னதாக இருக்கும். சரியா? யார் வந்துருங்க? Concave lenses are used as eye lenses for Galilean telescope. They are used in wide angle spy hole in doors. இந்த டோர்லலாம் வச்சுட்டு அப்படியே இருந்து வெளியில் யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். They are used to correct the defect of vision called myopia. அப்புறம் லென்ஸ் ஃபார்முலா. இந்த லென்ஸ் ஃபார்முலா கற்றுக்காங்க. 1/f is equal to 1/v minus 1/u. இந்த 1/f is equal to 1/v minus 1/u அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். அப்படின்னா அதை நான் வரைஞ்சி காட்டுறேன், இருங்க. கடை இங்கே பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு லென்ஸ் வரைகிறேன். இந்த லென்ஸ் வந்து இதுதான் ஆப்டிக் சென்ட்ரு. அப்போ இந்த லென்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இமேஜ் வைக்க போகிறோம். இந்த இமேஜ் வைக்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல இமேஜ் வைக்கிறோம். இதுதான் இமேஜ் நமக்கு. அப்போது இந்த இமேஜிலிருந்து லைட் ரேஸ் வரும். இந்த லைட் ரேஸ் வந்து ஒன்று பேரலாக வரும். லென்ஸில் பட்டு அது என்ன பண்ணும், எஃப் வழியாக போகும். இன்னொரு ரே என்ன பண்ணுவோம், ஆப்டிக் சென்டர் வழியாக வரைவோம். அது வித்தவுட் டீவியேஷன் போகும். இப்போ இந்த ரெண்டும் இங்கே வந்து மீட் ஆகுது. எந்த இடத்துல மீட் ஆகுதோ நமக்கு அந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு ரேவும் எங்கே வந்து நமக்கு ஜாயின் ஆகுதோ அங்கே.
சார் வாங்க வாங்க. கண்ணா இந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு எஃப்ன்றது இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எங்கே ஆப்ஜெக்ட் வச்சுருக்கிறோமோ இதுதான் ஆப்ஜெக்ட், நம்ம ஆப்ஜெக்ட் வச்சுருக்கிறது. இந்த ஆப்ஜெக்டிலிருந்து இந்த சென்டர் ஆஃப் த லென்ஸ் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஓகே. இந்த லென்த்து ஆப்ஜெக்ட் வச்ச இடத்துலேருந்து ஆப்டிக் சென்டர் வரைக்கும் இருக்கிற லென்த் வந்து u. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஜெக்ட் லென்ஸிலேருந்து இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறது v அப்படின்னு போடுவோம். அப்போ இது u, இது v. இந்த சென்டர்லேருந்து நமக்கு இந்த ஃபோக்கல் லென்த் f வரைக்கும் இருக்கிறது f, அதுக்கு பேர் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இங்கே தான் 1/f is equal to 1/v minus 1/u அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா. அப்போ எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த், விங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இது இமேஜ் டிஸ்டன்ஸ், யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இது நமக்கு ஃபார்முலாவில் கேட்பாங்க. இந்த சைன் கன்வென்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் எடுக்கிறேன் பாருங்கள். அந்த சைன் கன்வென்ஷன்ஸ் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. இந்த 6 பாயிண்ட்டை நம்ம ஈஸியாகவே புரிஞ்சிக்கலாம். இதுக்கு நான் சைன் கன்வென்ஷன் வேறு மாதிரி எடுக்கிறேன், கவனிங்க. ஏன்னா இந்த கிராஃப் ஷீட்டில் இப்படி ஒரு ஆக்சஸ் இருக்கும், இப்படி ஒரு ஆக்சஸ் இருக்கும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ஸு, ஒய் ஆக்சிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது எக்ஸ் ஆக்சிஸ்ஸு, இது ஒய். இந்த பக்கம் போடும்போது எக்ஸ் டேஷ் போடுவோம், இந்த பக்கம் போடும்போது ஒய் டேஷ் போடுவோம் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எப்போவுமே ஆப்ஜெக்டை வந்து இங்கே தான் வைக்கணும், லெஃப்ட் சைடில் தான் ஆப்ஜெக்ட் இருக்கணும். இமேஜஸ் வந்து எந்த பக்கம் வேணால் ஃபார்ம் ஆகட்டும். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்கிற ரீடிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்கிற ரீடிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இதுவும் பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்கிற ரீடிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எக்ஸ் டேஷில் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும். ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும், இதுவும் நெகட்டிவாக தான் இருக்கும். இவ்வளவு தான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், லென்ஸை இங்கே வரைஞ்சிடலாம். எங்கே ஆப்டிக் சென்டர் ஓ வந்து இந்த ஆக்சிஸ் மீட் பண்ணுற இடத்துல இருக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இமேஜ் வைக்க போகிறோம். இந்த இடத்துல இமேஜ் வைக்க போகிறோம். இந்த இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் வைக்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் தான் நமக்கு இன்னொரு இடத்துல போய் இமேஜாக வரப்போகுது. அந்த ஆப்ஜெக்ட் இமேஜாக வரும்போது நம்ம லைட் ரேஸை பார்க்கலாம். இந்த லைட் ரேஸ் பார்த்திங்கன்னா ஒன்று இப்படி போகும் நேராக, அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆப்டிக் சென்டர் வழியாக வெளியே போயிடும். இன்னொன்று வந்து என்ன பண்ணோம், ஃபோக்கஸ் வழியாக போகும். இதுதான் ஆப்டிக் சென்டர் வழியாக போகும். இது ரெண்டும் ஃபார்ம் ஆகிறது தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இது இமேஜ், ரைட் சைடில் இமேஜே ஃபார்ம் ஆகிருக்கு நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்டன்சஸ் அளக்கணும். எங்கேருந்து எங்கே அளக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த லென்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது u. அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஆப்ஜெக்ட் இமேஜ் கிடைக்கிற வரைக்கும் இருக்கிறது வந்து v. இவ்வளவு தான். அப்போது நம்ம இது எங்கேருந்து அளக்கிறோம் பாருங்கள், ஆப்டிக் சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடில் அளக்கிறோம், ஆப்டிக் சென்டர்லேருந்து ரைட் சைடில் அளக்கிறோம். அப்போது ரைட் சைடில் அளக்கிறது பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், லெஃப்ட் சைடில் அளக்கிறது நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சென்டர்லேருந்து மேலே போனால்
பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ். கீழே வந்தால் நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். அப்போது இமேஜோட சைஸ் வரும்போது நம்ம நெகட்டிவாக எடுப்போம், ஆப்ஜெக்டோட சைஸ் வரும்போது நம்ம பாசிட்டிவாக எடுப்போம். இதை கவனம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம படிக்க போகிறோம். அந்த இமேஜஸ் படிக்கும்போது உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க. த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் த லென்ஸ். கரெக்டாக? அவன் all the distances are measured from the optical center of the lens. ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து தான் பார்க்குறோம். the distance measured என்ன in the same direction of the incident light are taken as positive. நீங்கள் இதை பட்டு குழம்பிக்காதீங்க. நம்ம ரைட் சைடில் எடுக்கிறோன்னு அர்த்தம் அந்த கிராஃப் சென்டர்லேருந்து. அப்போ அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அகேன்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் த லைட். இது லெஃப்ட் சைடில் அந்த சென்டர்லேருந்து எக்ஸ் டேஷில் அளக்கிறோம் பாருங்கள், அது. அதே மாதிரி எக்ஸ் டேஷில் இருந்தால் நெகட்டிவ் இல்லையா? த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அப்வர்ட் ஒய் ஆக்சஸில் அது பாசிட்டிவ். த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் டவுன்வர்ட்ஸ் அது ஒய் டேஷில் அது நெகட்டிவ். இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஏ lens. M is equal to height of the image by height of the object, h dash by h அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் வியூ பை டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூவும் வச்சு கூட நம்ம மேக்னிஃபிகேஷனை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா இது தேவையில்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. Okay children, let us continue this class in the next class. Okay, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒரு நான் கேளுங்க, புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு தடவை உட்காந்து படிங்க அந்த லெசனை. நான் கிளாஸில் எடுத்ததெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. இது அப்படியே நான் உங்களுக்கு யூடியூப்லேயும் போட்டுடுறேன். இன்றைக்கி காலையில் நடத்தின கிளாஸை மறுபடியும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணலாம், நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன், பாய். நாளைக்கு காலையில் இன்றைக்கி அசைன்மெண்ட்டு நான் கொடுப்பேன், போஸ்ட் பண்ணுறேன். அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் எழுதுங்க. கொஷின் ஆன்சர் எழுத சொல்லுவேன், டெஸ்ட் அனுப்புவேன். எதுனாலும் இருக்கும். வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.